என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 42வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். தன்னுடைய சகோதரர்கள் தனக்கு முன்பாக வந்து தாழ விழுந்ததை கண்டபொழுதுதான் யோசேப்பு அதை நினைத்து பார்த்தார் என்று சொல்லி வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் யோசேப்பு கூட அந்த இடத்தில் அதை மறந்து போனார். ஆனால் யோசேப்புக்கு அந்த சொப்பனத்தை கொடுத்த கர்த்தர் மறந்து போகவில்லை. பாருங்கள், அருமையான மகனே, அருமையான மகளே, உனக்கு கர்த்தர் எண்ணற்ற வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் நாட்கள் உருண்டு போக போக, அல்லது நீ பலதரப்பட்ட பாடுகள் வழியாய் கடந்து போகிறதை கண்டு பல வாக்குத்தத்தங்களை மறந்து போய்விட்டாயா? அல்லது அது நிறைவேறாது என்கிற ஒரு மனநிலைக்கு நேராய் வந்து விட்டாயா? நீ மறந்து போகலாம், ஆனால் உனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை மறந்து போகவில்லை. நிச்சயமாய் உன் வாழ்க்கையில் நீ அவைகளை நினைவுகூரத்தக்கதாய் அது உன் கண்களுக்கு முன்பாக நிறைவேறுவதை நீ பார்க்கத்தக்கதான மகிமையான காரியத்தை உன் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்வார் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிற வாக்குத்தத்தங்களை உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஜெபிக்கும் பொழுதும், வேதத்தை வாசிக்கும் பொழுதும், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுதும் எண்ணற்ற வாக்குத்தத்த வசனங்களோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார் அல்லவா? நிச்சயமாய் அவைகளை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். கர்த்தருக்காக தொடர்ந்து காத்திருங்கள். கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் என்றைக்குமே வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் கர்த்தர் அவைகளை நிறைவேற்றி மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.